வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்கட் 6 பார்ட் எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 மீட்ரு பாப்ளின் ஃபேப்ரிக்கு 4 மடிச்சு எடுத்துக்கலாம். 35 இன்ச்சு தையலுக்கு ஒரு 6 இன்ச்சு விட்டுக்கலாம். 1.5 சீம் கீழே டவரில் மடிச்சு எடுத்து விட்டுக்கலாம். மீதி இருக்கிற ஃபேப்ரிக்கு வேஸ்ட் பேண்டுக்காக 3 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிடுறோம். இப்போது டாப் பார்ட் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓப்பன் சைட்லேருந்து அங்கேருந்து 5 இன்ச்சு டேப்பு வந்து ஸ்கேல் வைக்கலாம். இப்படி இல்லை டேப் வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு முதல்ல வேஸ்ட் பேண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 40 சைஸ் ஸ்கர்ட்டு வேஸ்ட்டோட சைஸ் வந்து 40க்கு கட் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ 6 பார்ட் கட் பண்ணியாச்சு, வேஸ்ட் பேண்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ வேஸ்ட் பேண்ட் ஃபேப்ரிக்கை 2ஆக இருக்கிறத ஃபோல்டரில் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த 6 பார்ட்ஸ் இருக்கும். கரை இருக்கிறது 4 இருக்கும், சென்டர் பீஸ் 2 இருக்கும், சைடு பீஸ் மொத்தம் 4 இருக்கும். சென்டர் பீஸ் வந்து 2 இருக்கும், அது ஃபோல்டாக இருக்கும். சென்டர் பீஸில் மேலே சின்னதாக இருக்கிறது வந்து வேஸ்ட் சைடு இடுப்பு பகுதி வர்றது. இப்போ அதே போல் நம்ம கரை இல்லாமல் ராய்ஜ் இருக்கிற சைடை வந்து சின்னதாக மறுபடியும் மேலே வைக்கணும். சின்ன சைடு பேனலு சின்னதாக வைக்கணும். வச்சுட்டு குதிரோட தையல் நேராக மறுபடி பாட்டம் சைட்லேருந்து அந்த பேனல்லையும் பாட்டம் சைடு பெருசாக இருக்கும், அந்த பெருசாக இருக்கிற சைடு அதுலேயுமே கரை இருக்கிறது இல்லாமல் ராய்ஜ் சைடு. இப்போ கட் பண்ண சைடு 2 ஒன்றா வச்சு பெரிய சைடு 2 கீழே பாட்டம் வச்சிடணும். ஸ்ட்ரைட்டாக குதிரோட ஒரே மாதிரி தையல் போட்டுடலாம். நமக்கு ஒரு தையல் ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் 2ஆவது தையலும் மறுபடி போகிறது சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேயே டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். இது காட்டனு, ஓவர்லாக் தேவையில்லை, அதனால் டபுள் ஸ்டிச் போட்டால் ஓகே. ஓவர்லாக் பண்ணால் ஒரு ஸ்டிச் பண்ணால் போதும். அதே போல் இன்னொரு சைடு இருக்குது, அதுலேயும் இடுப்பு சைடில் சின்னதாக இருக்குது, அதில் கரை இல்லாமல் கட்டிங் பண்ண சைடு அட்டாச் பண்ணணும். அதே போல் திருப்பி பாட்டம் சைடு இதுலேயும் கட்டிங் சைடு கரை எப்பவுமே சைடில் தான் இருக்கணும். கட் பண்ண சைடு வச்சு கீழே பெருசாக இருக்கிறது பாட்டம்,
ரெண்டுமே பாட்டம் சைடு ஒன்றா வச்சுட்டு ஓவர்லாக் இல்லாதால டபுள் தையல் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது போடுறது ரொம்ப சிரமம். இப்போது ஓப்பன் பண்ணால் ரெண்டு சைடுமே கரை இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டு இருக்குது. இப்போ ரெண்டு பீஸும் பிசர் வந்து கீழே வர மாதிரியும் இந்த பீஸில் மேலே வர மாதிரியும் ஃபினிஷிங் சைடு ரெண்டுமே ஒன்றா வர மாதிரி வச்சு கரை இருக்க சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். சைட்லேயுமே டபுள் ஸ்டிச் போட்டால் இப்போ செக்யூராக இருக்கும். சைடு ஓப்பனுக்காக 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்ட் வச்சுக்கிறோம். நம்மளோட வேஸ்ட் எவ்வளோ அளவு 40, அந்த 40க்கு 42, அப்போ டபுளாக 21 வச்சு 21 வச்சு வேஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு டென் அண்ட் ஆஃப் வரணும். இப்போ இது வந்து ரெண்டு பீஸ் இருக்குது, 4 மடிச்சிருக்கு. 10 அண்ட் ஆஃப் வச்சோன்னா ஸ்டிச் அலவன்ஸ் போக நமக்கு 40 பெல்ட்டுக்கு வந்துடும். இப்போ ரெண்டு ஒன்றா வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதை கீறி விட்டுட்டா நமக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கனம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்டை பாட்டம் பீஸில் அட்டாச் பண்ணலாம். மேலே முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டுட்டு அரைஞ்சி விட்டுட்டு அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம். ராஜேஷை மேல் சைடு மடக்கிட்டு ஒரு வாட்டி கீறி விட்டுக்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அளவு ஒரே மாதிரி வரும். இப்போ ஓப்பன் சைடில் இருக்கிற பீஸில் நம்ம ஒரு தையல் போட்டுடலாம், இல்லைன்னா பிரிஞ்சு வரும். மேல் சைடுமே கீறிக்கலாம். அரைஞ்சி லென்த்து கீறிக்கலாம். நம்ம ஒரு 3 இன்ச்சு வச்சோம் வேஸ்ட் பேண்டு, அதில் அரைஞ்சி மேலே மடக்கியாச்சு, அரைஞ்சி உள்ளே பிடிச்சிட்டோம். அந்த ஓப்பன் சைடில் ராய்ஜஸ் பிரிஞ்சு வராமல் இருக்க ஒரு தையல் போட்டுடலாம். பிசுரை உள் பக்கமாக மடக்கிட்டு ஒரு தையல் போட்டால் சேஃபாக இருக்கும். போடாமலும் தைக்கலாம்,
பிசுறு வெளியில் வரும். அதே போல் இந்த சைடும் மடிக்கு ஒரு தையல் போட்டாச்சுன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்ம மடக்கி அந்த ஸ்டிச்சஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கலாம். ஏற்கனவே கீறிட்டோம். அந்த ஸ்டிச்சஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சு ஓர தையல் ஒரு ஸ்டிப் வந்து அடிச்சுக்கலாம். எல்லா இடத்துலையுமே தையல் கவர் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டே கீறி இருக்கிறதால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லை அப்படின்னா அளவு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ரெண்டு சைடு ஓப்பன்லேயும் முதல்ல மடிச்சு அடிக்கிறதால நம்ம ரோப் கோர்க்கும்போது நாடா வந்து இழுக்கும்போது பிசுறு வெளியே வராமல் இருக்கும். இப்போ வந்து சேஃப்காக இன்னொரு தையல் குதிரடையில் போட்டுக்கலாம். நம்ம ஓர தையல் போட்டிருக்கிறோம், அதுலேருந்து கரெக்டாக குதிரடையில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். மேலே வந்து ஓப்பன் வரும் ரோப் கோர்க்கிறதுக்கு. நம்ம கீழேருந்து குதிரடை. அதுக்கப்புறம் நம்ம உள்பக்கம் வர மாதிரி ரெண்டு சைடும் ஒன்றா மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ண மாதிரி மேலேருந்து ஓப்பன் வந்து 5 இன்ச்சு வச்சு ஓப்பன் வச்சு அங்கேருந்து ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கலாம். இடுப்பு நாடாக கட்டும்போது ஓவர்லாப் ஆகும். அதுக்காகவும் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும். சைடு ஓப்பன் கொஞ்சம் அங்கே ஓப்பன் இருக்கும்போது நம்ம காற்றோட்டமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எப்பவுமே ஓப்பன் வச்சு தான் அந்த சைடில் தைக்கணும். அதுலேயும் டபுள் ஸ்டிச் அடிச்சுக்கலாம். கீழே நம்ம அளவு சுட்ட மாதிரி 1.5 இன்ச்சு விட்டோம். நம்ம அந்த 1/2 இன்ச்சு மடக்கிட்டு 1 இன்ச்சு கணக்கு பண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன தான் அதை லேசாக சைஸ் பண்ணிடலாம். 1 இன்ச்சுக்கு ஒரே மாதிரி அடிச்சுக்கலாம். கிராஸ்ன்றதால லேசாக திருகல் வரும். நம்ம திருகல் வர இடங்களில் கீழ் துணியை லேசாக கை வச்சு டைட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் குளிர் கொடுத்தோன்னா கரெக்டாகிடும். அரை இன்ச்சு உள்ளே மடக்கிட்டு ஃபுல் ரவுண்டுமே 1 இன்ச்சு வர மாதிரி தேவைப்பட்டால் சைடில் நம்ம மேக்னெட் ஒட்டிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கூட அளவுக்காக 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு ஒரே மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கலாம். கிராஸ் வர்றதால ஒரு சில இடங்களில் லேசாக திருகல் வர மாதிரி இருக்கும். அப்போ எந்த துணி லூஸாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற துணி லேசாக கை வச்சு டைட் பண்ணிக்கலாம். கீழ் துணியை லேசாக டைட் பண்ணிவிட்டு மேலே மடக்கிறத கொஞ்சம் குளிர் கொடுத்தோன்னா ஃப்ளீட் வராமல் இருக்கும். ஒரே அளவில் வரும். கீழே ஸ்டிச்சஸ் அடிச்சுக்கலாம். இதே ஒரு சில டைப்பில் ஃப்ரில்லும் வேணுன்னா நம்ம ஃப்ரில் வைக்கணும்னாலும் ஃப்ரில் வைக்கலாம். எம்ப்ராய்டிங் வேணாலும் எம்ப்ராய்டிங்கு. கலர் த்ரெட் இருக்குது மல்டி கலரு. நம்ம மல்டி கலர் வச்சுட்டு எம்ப்ராய்டிங் வேணாலும் இப்போ சிங்கிள் ஸ்டிச்சில் அதை ஸ்டிச் மேலே பண்ணோன்னா இன்னும் அழகாக இருக்கும் டவரில்.
இப்போது நமக்கு நாடா கடையில் கிடைக்குது. நமக்கு என்ன அளவு வருதோ வேஸ்ட்டோட அளவோட 5 இன்ச்சு 2 சைடுமே டபுளில் வந்து 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம ரோப் கோர்க்கிறதுக்குனே ஊசி கடையில் கிடைக்குது. அந்த ஊசியில் கோர்க்கும் போது டேமேஜஸ் வராது. இல்லை பின் ஊசி இருந்தாலும் பின் ஊசியிலே கோர்க்கலாம். சில நேரங்களில் அது எங்காவது ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கிற டெய்லரிங் அக்சசரிஸ் கிடைக்கக்கூடிய கடையில் கேட்டிங்கன்னா ரோப் கோர்க்கிற ஊசின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்லேயே தருவாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடும் ஆவரேஜாக வர மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டு சைடும் சரிபாதி ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெளியே ட்ரா கார்டு தொங்குறது, ஓப்பன் ரோப் வந்து எவ்வளோ தொங்குறது வந்து ஒரே மாதிரி தொங்குற மாதிரி ஒரே மாதிரி வெளியே வர மாதிரி வச்சுட்டு பேக்கில் சேஃப்டி ஸ்டிச் ஒன்று கட்டிட்டிங்கன்னா ரோப் வந்து உருவிட்டு வராமல் இருக்கும். இல்லைன்னா அந்த நாடா வந்து உருவிட்டு வந்துடும். அந்த நாடாவோட எட்ஜில் இருக்க பிசுறு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக எட்ஜில் மடக்கி அடிச்சிருங்க. எட்ஜில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாச்சுன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைன்னா நூல் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டு சைடுமே எட்ஜஸில் அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.